பிரியமானவர்களே, ஜனவரி 8ஆம் தேதி உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீங்கள் பலனடைகிறீர்கள். அதற்கான தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த எஸ்தர் பிரேயர்ஸ் யூடியூப் சேனலில் மற்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சொல்லுங்கள். அடிக்கடியாக வருகிற எல்லா நிகழ்ச்சியில் அவங்க பங்கு பெறுவதற்கும் அந்த வார்த்தைகளை பெற்று பலனடைவதற்கும் அது உதவியாக இருக்கும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 1. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கர்த்தர் இந்த காலவில் சொல்லுகிறார், உங்களுக்கு அவர் பலனாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். அதில் யாரும் உங்களை தொட முடியாது, யாரும் உங்களை அழிக்கணும்னு நினச்சா கூட அழிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெறும் பலன் போடலை, மகா பெரிய பலன். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டருடைய ஃபுல் பலனை கர்த்தர் உங்களுக்காக வைக்கிறார். ஆமேன். அவர் உங்களை வைத்து பாதுகாப்பது அவருடைய திட்டம். அவர் உங்களுக்கு ஒரு சேதம் வராமல் இருக்கிறது அவருடைய திட்டம். அதில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தருடைய கேடகம் இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவருடைய பலன் உங்களோடு கூட இருக்கிறத பார்ப்பீங்க. எதை பற்றி கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளையில் வேலைக்கு செல்லுகிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற பிள்ளை, படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கருத்தில் வைக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய கருத்தில் வைக்கிறோம். எல்லாருக்கும் நீ நல்ல கேடகமும் பலனுமாக இருந்த ஆண்டவரே, அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதனால் எல்லா பயத்துக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆபிரகாம் கொடுத்த வார்த்தையின்படி பயப்படாதே என்று சொன்னீரே, ஃபியர் நாட் என்று சொன்னீரே. இந்த நாளில் பிள்ளைகள் என்ன காரியங்களை குறித்து பயப்படுகிறார்களோ, வேலையை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, அண்டகத்தா வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகளை குறித்தோ, அண்டகத்தா படிப்பை குறித்தோ என்ன பயங்கள் இருந்தாலும் இப்பொழுது அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். இந்த நாள் எல்லாரோட பயத்தை எடுத்து போட்டு நீர் அவளுக்கு கேடகமும் பலனுமா இருக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் அதிசயங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. இதனால் எல்லா ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் என்று வருவதாக. பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் ஆண்டவரே, பயம் இல்லாமல் ஆண்டு சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். இந்த நாளில் எல்லா ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் என்று வருவதாக. ஆண்டவர் ஐசியூவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பிள்ளை சுகத்தை தருவீராக. ஆண்டவர் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாள் எலும்புகள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாள் பலனடைய விடுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சேயத்தில் எழுந்து நடக்கவும், கைகளை அசைக்கவும், கால்களை அசைக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு பலனை தருவீராக. மான் கால்களைப் போல மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் எல்லா வயிற்று வலியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே பேக் பெயினில் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு எல்லாம் பலனை தாங்கப்பா. கொள்ளை நோயில் இருக்கிற பிள்ளைகளை வெளியிலே ஆக்குங்க. எல்லா கொரோனா வியாதிகள் இயேசு நாமத்தில் விலகுவதாக. ஒவ்வொரு பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, தேசத்தில் நன்மையை காண செய்யுங்கப்பா. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேசத்தில் எல்லா மாநிலங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலத்தில் ஆண்டவரே தேவனுடைய கரம் தொட வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லா இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமாக்கி தாங்கப்பா. எந்த ஒரு அழிவு வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாட்களில் ஆண்டவரே தமிழகத்தில் ஆண்டவரே மழை நிமித்தமாக எந்த ஒரு பகுதி ஆண்டவரே பாதிப்புக்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா மாவட்டங்களில் தேவனுடைய கரம் வந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. தண்ணீர் மூலமாக எந்த ஒரு அழிவு வராதபடி, எந்த ஒரு சேதம் வராதபடி ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளை நல்ல ஞானத்தை, நல்ல சுகத்தை தாங்க. நன்றாக எழுத உதவி செய்யுங்க. இந்த நாட்டில் ஆங்காங்கு பரவுகிறதான இந்த கர்த்தாவே எல்லா ஃபீவர் ஆண்டவரே காஃப் எல்லாம் மறைந்து போகட்டும். பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தருவீராக. இந்த நாளில் அந்த ஜுரங்கள் எல்லாம் விலகி போக வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லா பாடி பெயின் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் கர்த்தாவே சமைக்கிற உணவுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதை சாப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலனை தருவீராக. ஆண்டவரே அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஆண்டவர் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அதை வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே நீரே குறைவில்லாமல் நடத்துவணுமா ஜெபிக்கிறேன். பிசினஸ் பண்ணுகிற நல்ல லாபத்தை தருவீராக. ஆண்டவரே வெளியே செல்லுகிற பிள்ளைகள் ஆண்டவரே சுகத்தோடு வீட்டுக்கு திரும்பி வரட்டும். அவங்க பிரயாணங்கள் எல்லாம் காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த நாளில் தேவன் தாம் ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் எழுப்புங்கப்பா. என் தேவன் தானே மகிமையான காரியங்களை செய்யப்பா. நீரே கூட வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே தாவே இன்னும் அதிகமான ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்கட்டும், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கட்டும் அப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.